அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன். இப்போது உங்களுக்கு வாராகி அம்மனை பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த காலத்தில் மன்னர்கள் எல்லாருமே சிவபெருமானுக்கு கோவில் கட்டுறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவாளாக இருந்தா. அப்படித்தான் ராஜராஜ சோழன் சிவனுக்கு பெரிய கோவில் கட்டணும்னு தீர்மானம் பண்ணி அது எந்த இடத்துல கட்டலாம்னு நினச்சிட்டு ராத்திரி தூங்கி போய்ட்றார். அந்த சமயம் அவரோட கனவில் ஒரு காட்டு பண்ணி ரூபத்தில் மனுஷ உடம்போட ஒரு அம்மன் வந்து, உன்னோட நல்ல செயலுக்கு நாளைக்கு காலம்பரை தூங்கி எழுந்த உடனே ஒரு நல்ல இடம் காண்பிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. ராஜா காலம்பரை எழுந்த உடனே அரண்மனை ஜோசியர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி ஆலோசனை கேட்குறான். அவர் சப்த கன்னிமார்களோட நடுநாயகமாக இருந்து நமக்குள்ளே இருக்கிற மன சஞ்சலங்களை போக்கி தெளிவாக்குற அம்மன் வாராகி தான் உன்னோட கனவில் வந்திருக்கான்னு சமாதானப்படுத்தி அனுப்புகிறார். மறுநாள் ராஜா குதிரை சவாரி செஞ்சுட்டு ஒரு காட்டு பாதையில் போயிட்டு இருந்த போது திடீர்னு ஒரு காட்டு பண்ணி வழிமறித்து அவர் கொஞ்சம் தூரம் அழிச்சிட்டு போய் ஒரு இடத்துல நல்ல ஆழமாக குழி தோண்டிட்டு மறைஞ்சு போய்டுறது. அப்போ தான் புரிஞ்சுது, நம்மளோட குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடச்ச சந்தோஷத்தில் அந்த பண்ணி தோண்டின இடத்துலையே பெரிய கோவில் கட்டி அதில் வாராகி அம்மனுக்கு தனி சந்நிதியும் கட்டியிருக்கார். அந்த கோவில் தான் இப்போது தஞ்சை பெரிய கோவில்னு சொல்கிறோம். அன்னையிலிருந்தே மன்னன் வாராகினுடைய சிறந்த பக்தன் ஆயிடுறார். மன்னன் போருக்கு புறப்படுற நேரத்தில் வாராகி போர் தலைவியாக பாவித்து அவரோட பாதத்தில் அவரோட போர் கருவிகளை வச்சு பூஜை பண்ணி இந்த போரில் ஜெயிக்கணும்னு வேண்டின்ட்டு அப்புறமா தான் போருக்கு புறப்பட வழக்கத்தையே வச்சுருந்தார். பண்டாசுரன் தோள்பட்டையிலேருந்து விசுக்குரன்கிற அசுரன் வழியில் வந்து கடுமையான தவம் இருந்து தனக்கு இறப்பே வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் ஒரு அம்மாவோட வயத்தில் பறக்காமல் ஒரு காட்டு பண்ணியோட உருவத்தில் இருக்கிற ஒரு பொண்ணால் தான் இறப்பு ஏற்படணும்னு வேண்டி கேட்டுட்டான். இறைவனும் அந்த வரத்தை கொடுத்துட்டார். அவனுக்கு அந்த வரம் கிடச்ச உடனே, லோகத்திலேயே கிடைக்காத வரத்தை கேட்டு வாங்கியிருக்கோம், இனிமேல் நமக்கு இறப்பே கிடையாதுங்கிற ஆணவத்தில் தேவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு வந்தான். அவனோட கொடுமை தாங்காமல் அவள் எல்லாரும் அம்பிகையை மனமுருகி வேண்டி எங்களை அந்த அசுரன்கிட்ட இருந்து காப்பாற்றுங்கோன்னு கேட்டுனதுனால அந்த கருணை தெய்வமான லலிதாம்பிகை மனுஷ உடம்பும் காட்டு பண்ணி தலையோட ஒரு அவதாரம் எடுத்து அந்த அசுரனை வதம் செஞ்சு தேவர்களை காப்பாற்றினான். இந்த அம்மன் தான் இப்போ வாராகியை கொண்டாடிட்டு வரோம். வாராகியை எல்லோரும் ரொம்ப உக்கிரமானவ தெய்வம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கருணை வடிவமான அம்பாள். அதே சமயத்தில் நல்ல வாளுக்கு நல்லவோ கெட்ட வாளுக்கு கெட்டவோ. வாராகிய தேய்பிரி பஞ்சமியில் நீல நிற மலர்கள் சிவப்பு நிற மலர்கள் வச்சுட்டு பூஜை பண்ணி மனமுருகி ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணினா நமக்கு வேண்டியதை கொடுப்போம். அம்பைகளோட முக்கிய மந்திரியாக இருக்கா. இந்த அம்மனுக்கு நெத்திக்கண் உண்டு. ஒடிசா மாநிலத்தில் 9ஆம் நூற்றாண்டில் கலிங்கத்து மன்னர்களால் கட்டப்பட்ட வாராகி அம்மன் கோவில் பிரசித்தம். மிருக பலமும் தேவகுணமும் கொண்ட இந்த வாராகி பக்தர்களின் துன்பங்களை போக்கி இன்பங்களை தருவாள். வாராகிக்கு வீரநாரி மகாசேனா பஞ்சமின்னும் ஒரு கையில் தண்டி ஏந்தி நிற்கிறதுனால தண்டினிங்கிற பெயரும் உண்டு. படை சேனாதிபதியாக இருப்பவள். வராக முகம், 3 கண்கள், 8 கரங்களுடன் காட்சி தருபவள் வாராகி. சரி, இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாமா? ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் வாராகி தேவியை நமக. க்ளீம் வாராகி முகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாகா. பன்னிமுகம் கொண்டவளே, நான் எடுக்கும் நல்ல காரியங்களை வெற்றியடைய செய்பவளே, கருணை தெய்வமே, எங்களை என்னென்னைக்கும் செல்வ செழிப்போடு வச்சிருக்கிற அன்னையே, உன்னை வணங்குகிறேன்னு இதுக்கு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை தினம் சொல்லிட்டு வாங்கோ. நீங்கள் எடுக்கிற அத்தனை முயற்சிகளும் வெற்றிக்கு மேல் வெற்றி தான். ஓகே குழந்தைகளே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். பை.